கேக்குது எல்லாரும் பேசுறது? ஓ சார். ஓ சார். ஓ சார், அஸ்ஸலாமு அலைக்கும். சார் அஸ்ஸலாமு அலைக்கும். சோமா இருக்கீங்களா எல்லாரும்? ஆம் சார். நீங்க நீங்க வர வர இந்த இந்த இங்க இடத்துல வாழ்றது பிள்ளைங்க நாங்க எல்லாம் மலை நாட்டுல வாழ்ற மாதிரி தான் நீங்க உங்களுக்கு அப்படிதான் நீங்க மலை அப்படிதான் விளங்குது. இப்ப பாரு மலை. சக்னா வந்தியா சக்னா? சக்னா வந்துச்சா? வரல அது. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி சார். மலை நாட்டுல இந்த ஒருத்தர் உங்களுக்கு படிச்சாரா? சரியா? மலை நாட்டுல இல்ல பிள்ளை, நான் கொழும்புலாம் பிள்ளைகள் இருக்கேன். எங்க இருந்து கொழும்பு போகண்டா ஒரு எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ் ஒரு 25 மினிட்ஸ் ஆகும் பைக்ல போகணும். அப்படி இருந்து மழை பெஞ்சிட்டு எப்ப பெய்யுதுன்றே ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. யா சரி, அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இன்றைக்கு என்ன பாடம் புதிதாக தொடங்குவோம் என்று சொல்லியிருந்தேன். எல்லாரும் வரைபுக்கு பிராக்டிகல் காப்பி கொண்டு வந்தீங்களா? இல்ல சார். சரி, கிராஃப் காப்பி கொண்டு வந்தீங்க. சரி, ஓகே. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நான் ஓ லெவலுக்கும் கிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்ப அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியா? அடுத்த உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாதிரிக்கு செமினார் ஒன்று வரும். அது உங்களோட நண்பர் நண்பிகளை கூட்டிக்கிட்டு வந்து கொடுங்க. அடுத்த இந்த மாசம் பிள்ளைங்க அப்படி யாரும் வாராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க. அதே போல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன தலையும் போடுங்க. வரைவுகள் தரம் 10 போடுங்க. என்ன கோப்பிலமா? நார்மல் கோப்பில போடுங்க. சரி, அப்புறம் அதுல என்ன சொல்லுவீங்க? தாள் முடிஞ்சுன்னு சொல்லுவீங்க, அப்படித்தானே? இதுல எழுதி போட்டு தாள் முடிஞ்சுன்னு சொல்லுவீங்க, அப்படித்தானே? உங்களுக்கு தெரியும் தானே? இல்ல நார்மல் டேட்டாவும் இல்லை. நார்மல் டேட்டா இல்லாததான் நானும் அங்க இருந்து ஒருத்தன் ஹாட்ஸ்பாட் வாங்கிட்டா அந்த வீடியோ அனுப்பும். வீடியோ அனுப்புறதுக்கு இன்னைக்கு டேட்டா இல்லை. நான் வந்து டேட்டா போடணும். ஓகே, சமீஹா மைக்ரோஃபோன் எடுத்துங்க. ஓகே, எல்லாரும் சோகமா இருக்கீங்க? வீட்டு எல்லாரும் சோகம் தானே? அம்மா அப்பெல்லாம் சோகமா? ஒரு 10 கிளாஸ் நடக்கும். நான் தூங்க இல்லை. எனக்கு சிச்சுவேஷன் வந்து அப்படி இருக்கும். உங்களுக்கு புரியுது தானே? நான் இங்க தனியெல்லாம் சேர்ந்து இப்ப என்னோட நைட்டுக்கு சாப்பிடறதுக்கு கூட இப்ப சாப்பாடு இல்லை. காசெல்லாம் இன்னைக்கு சாப்பாடு இல்லை. ரீசன் என்னன்னு சொன்னா மழை பெய்யுது. எந்த கடையில போய் நான் வர்ற அவசரத்துல வாங்குறது? ஆல்ரெடி நினைச்சுதான் அங்கேருந்து வந்தேன். இதுல எங்க போய் நான் வாங்குறது? இன்னும் வாங்கல. போய்தான் பிறகு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். சரியா? அது பிறகு பார்த்துக்கலாம். ஓகே, சோ வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப வரைவுகள்ன்ற பாடத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த வரைபோல் பாடம் செய்யணும்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? என்ன தெரிஞ்சுக்கணும்? எத்தனை யூனிட்? 22. சோ உங்களோட செகண்ட் டைம் சிலபஸுக்கு 10ஆம் ஆண்டுக்கு எத்தனை வரைக்கும் பாருதான்? வீதம் பாருதா இல்லையே? வீதத்துக்கு முன்னுக்குள்ளது வரைக்கும் கேட்டுட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்புனேன். கேட்டு வந்தீங்களா? இல்லதானே? வீதம் படிச்சு தந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்களா? ஸ்கூல்ல கூட்டல் விருத்தி வரைக்கும் வரா சார். கூட்டல் விருத்தி வரைக்கும் வருமா? ஓ சார், கூட்டல் விருத்தி வந்தது. கூட்டல் விருத்தி தேர்ட் டேர்ம் பாருங்களா? நீ எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? நாங்க செல்லக்குட்டி, நீங்க எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 11ஆம் ஆண்டு. நீங்க எத்தனை ஆண்டு கிளாஸ்? 10ஆம் ஆண்டு சார். ஆனா வந்து கூட்டல் விருத்தி வருது சார். இல்ல 11ஆம் ஆண்டு எத்தனை டைம் எக்ஸாம் எழுதுனா? விளங்கல சார். 11ஆம் ஆண்டு எத்தனை டைம் எக்ஸாம் எழுதுனா? செகண்ட் டைம்.
அப்ப செகண்ட் டைம் சொன்னா முன்னுக்குள்ள அவ்வளவு வரும் தானே உனக்கு எக்ஸாமுக்கு. ஓ. அப்ப கூட்டல் விருத்தி இருக்கிறது 10ஆம் ஆண்டு தேர்ட் டேர்ம்ல. அதை நாங்க எப்ப படிப்போம்? ப்ரொஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா தானே நினைவிருக்கா? ஓ சார். அதுல படிப்போம். சரியா? படிச்சிடாம நான் ஓடிடுறேன். செகண்ட் டைம்ல வந்துச்சு கூட்டல் விருத்தி. செகண்ட் டைம்ல கூட்டல் விருத்தி வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஓ சார் வாரல் சார். எத்தனையாம் பாடம் கூட்டல் விருத்தி? 15 கூட்டல் விருத்தி 15ஆம் பாடம் இல்லையா? அது 11ஆம் ஆண்டு சிலபஸ்ல 16ஆம் பாடமா பெருக்கல் விருத்தி இருக்கு. 10ஆம் ஆண்டுல கூட்டல் விருத்தி எத்தனையாம் பாடம் ஆகி? 25வது சார். 25. நான் இப்ப கேக்குறது பதில் சொல்லுங்க. கூட்டல் விருத்தி வந்துச்சா எண் கோலம் வந்துச்சா? எண் கோலம். 10ஆம் ஆண்டு ஆக்கள் எக்ஸாம் எழுதினாக்க வடிவ நினைவுபடுத்தி பாருங்க. கூட்டல் விருத்தி வந்துச்சா 9ஆம் ஆண்டுல படிச்சா எண் கோலம் வந்துச்சா? 9ஆம் ஆண்டு. கூட்டல் விருத்தி தான் அதோட பேர். அது எப்ப பேர் வரும் உங்களுக்கு? தேர்ட் டேர்முக்கு வந்துடும் பேர் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? 9ஆம் ஆண்டு என் கோலம் சார் படிச்சோம். சரிதானே? அப்ப சரிதான் நான் சொல்றது. ஓ சார். நான் உங்களுக்கு ஈஸியா தானே படிச்சேன், கஷ்டப்படுத்தல. இப்ப கூட்டல் விருத்தி எப்படி படிச்சிருவோம் தெரியுமா? அது படிச்சிடும் போது உங்களுக்கு தெரியும் இப்படியுமா கூட்டல் விருத்தி சொல்லி தருவாங்க. நான் சொல்றேன். இப்ப யூனிட் 21 தான் படிக்கணும். சரிதானே? ஏன் கிராஃப் ஸ்டார்ட் பண்ண? உங்களுக்கு மடக்கை படிச்சிருவேன் நான். செமினார் வச்சேன் வாங்கடா அப்படின்னு நீங்க வரல. சோ செமினாருக்கான ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு யூடியூப் லிங்க் நான் உங்களுக்கு தருவேன். நீங்க அதை பார்த்து கொஞ்சம் படிச்சு கொடுங்க. நான் மடக்கே படிச்சிருவேன். சரியா? தப்பா நினைக்கிறீங்களா படிச்சிட மாட்டேன்னு சொன்னதுக்காக? என்ன இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி விட எடுத்தாங்க அவசியம் மாதிரி வரல தானே நீ செமினாருக்கு? இல்ல சார். ரெக்கார்டிங் போடுவாங்க பாத்துக்கோ. சரியா? சரி. அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம கிராஃப்ல பாடத்துல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் முதலாவது கிராஃப் வரைகிறதுக்கு தெரியும். சரிதானே சொல்றது? முதலாவது என்ன தெரியணும்? கிராஃப வரையணும். சரிதானே? முதலாவது வரையணும். சரிதானே? இது முதலாவது. மைக் ஆஃப் பண்ணி கொடுங்க ஷாப்பியா. மைக் ஆன் பண்ணி வச்சிருந்தா ஓபன் உண்டு, கொஞ்சம் பார்த்து கொடுங்க. மைக் ஆன் லைக்கா ஆஃப் லைக்கா எல்லாம். முதலாவது கிராஃப வரையணும். கிராஃப வரையணும் அப்படின்னா என்னத்துல வரைவீங்க? ரூலர்ஸ். கிராஃப் காப்பில. என்னத்துல வரைவீங்கன்னா கிராஃப் காப்பில வரைவீங்க. கிராஃப் ஷீட்ல வரைவீங்க. கிராஃப் ஷீட் பார்க்கிறதுக்கு எப்படி தெரியும்? குட்டி குட்டி பாக்ஸா இருக்கும். இதுல மெயின் பிரச்சனை என்னன்னா இதுல ஒருத்தருக்கு மார்க்ஸ் எவ்வளவு வருதுன்னே தெரியாது. சார் எத்தனை மார்க்ஸ் வரும்? 100க்கு 5. 100க்கு 5 தானே? படிவா 12. 100க்கு 12. கிராஃப் 6. எங்கத்துல எல்லாம் வரும்? ஒன்று பார்ட் 1ல வரும். அடுத்து வரும் பார்ட் 2ல வரும். பார்ட் 2ல 100க்கு எவ்வளவுக்கு வரும்? 5. இங்க 100க்கு எவ்வளவுக்கு வரும்? 1. அதாவது மொத்தமா பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழு பேப்பர்ல இன்னும் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் எழுதுறேன்னா இப்படி எழுதுறேன். பார்ட் 1 50க்கு தானே, பார்ட் 2 50. அப்ப இது வந்து ஒரு முக்கியமான செக்ஷனா இல்லாட்டி சும்மா தேவையில்லாத படமா? அதாவது இதுல உனக்கு கிராஃப் வரைய தெரியணும். சரிதானே? இது எப்படி இப்படி வரையறது நான் உனக்கு அழகா சொல்லிக்கிறேன். என்னன்னு ஈஸியா வரையணும். இப்ப இதுல உள்ள முதலாவது செக்ஷனை நம்ம இன்றைக்கு பார்க்க போறது கிராஃப் எடுத்தோன்னு இந்த வர இந்த கூறு இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்ல போறது. முதலாவது நமக்கு இந்த 1 மார்க்ஸ் முதலாவது எடுக்கணும். சரியா? இந்த 1 மார்க்ஸ் இருக்கிறது கஷ்டம் இல்லை. அதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். நான் உங்களுக்கு 2 PDF அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? என்னோட ஒரு பழைய PDF ஒன்று மிஸ் ஆகுது. நஸ்ரின் இதை விட்டு எக்ஸ்ட்ராவா இன்னொரு PDF இருக்கான்னு கொஞ்சம் தெரியுமா? சரியா? இதெல்லாம் விட்டு எக்ஸ்ட்ரா PDF ஒன்று மிஸ் ஆகுதான்னு பாக்குறாங்க. சரியா? அதுலதான் இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. சரி,
இப்ப கிராஃப் எடுத்துக்கொண்டா முதல்ல வரைய தெரியும் சொன்னானே, இந்த பார்ட் என்ன செய்யறதுக்கு உனக்கு வரைய தெரிஞ்சிருக்கணுமா? தேவையில்லை சார். இல்ல. வரைய தெரிய தேவை. ஆனா 2 வகையில இந்த கிராஃப் தெரியும். பார்ட் 1க்கு வர்ற கிராஃப் வந்து இப்படியும், பார்ட் 2க்கு வர்றது இப்படி இல்லாட்டி இப்படியும் வரும். இப்படி வர்ற கிராஃபுக்கு பேர் என்ன? நேர்கோட்டு. நேர்கோட்டு வரைவு. நேர்கோடு நினைக்கிறேன். நேர்கோட்டு வரைவு. அதே மாதிரி இவருக்கு பேர் என்ன? பார்ட் 2ல வர்ற ஆளுக்கு பரவலை. பரவலை. அப்ப பரவலை அப்படின்றது எப்ப பார்ப்போம்? நாளையாம் கிளாஸ்ல அதை பத்தி ஃபுல் விஷயமும் பார்ப்போம். சரி, சோ நான் இதை ஃபுல்லா பார்த்து முடிப்பேன். சோ லெஃப்ட் ஆனா உனக்கு அந்த 1 மார்க்ஸ் வராது. அந்த 1 மார்க்ஸ்ல நீ பாஸ் ஆகுறதும் ஃபெயில் ஆகுறதும் டிசைட் ஆகலாம், இல்லாட்டி ஏபியும் டிசைட் ஆகலாம், எந்த மார்க்ஸாவும் டிசைட் ஆகலாம். சோ படிவா இருந்து முதலாவது கவிக்க போறது எதை பத்தி நம்ம இன்றைக்கு ஃபுல்லா நேர்கோட்டு வரைவு. அப்ப தனியா என்ன பண்ணீங்க? நேர்கோட்டு வரைவு. என்ன தலைங்க போடுவீங்க? நேர்கோட்டு வரைவு. சரியான ஈஸியான பகுதி உண்டு. நான் சொல்லித்தர அப்படியே விஷயத்தை எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மண்டையில ஏறிடும். சரிதானே? மண்டையில ஏறுதானே? பேனாவது ஏறுதா? பேன் தெரியுது, அதாவது ஏறுதா? சோட்டுக்கு அப்படி ஏதாவது ஏறுதா? இல்ல சார். அட்லீஸ்ட் அதாவது அதுவே ஏறும்போது நமக்கு படிப்பு ஏறாதா? மெட்ஸ் மட்டும் நல்லா ஏறுது சார். மெட்ஸ் மட்டும்தான் ஏறுது இல்ல? இல்ல சார், மெட்ஸ் மட்டும்தான் ஏறுது. மெட்ஸ் மட்டும்தான் ஏறுது. சரி, நம்பிக்கை. நேர்கோட்டு வரைவுகள். முதல்ல நேர்கோட்டு வரைவுனா என்னவா இருக்கும்? நேரையா இருக்கும். நேரா வரும். நேர்கோட்டு வரைவு எப்படி இருக்கும்? நேரையா இருக்கும். கன்ஃபியூஷன் இல்லையே? இல்ல. நேர்கோடு வரைவா இருக்கணும்னா ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல்னு சொன்னா, இந்த சமன்பாட்டை பூர்த்தி செய்யணும். என்ன சமன்பாடு? y சமன் mx சக c. mx plus c. y சமன் y சமன் mx சக c. சொல்லு. y y சமன் mx சக c. ஏதோ பாட்டெல்லாம் படிக்கிறாங்க. கிளாஸ்ல கூட வேற எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க. இதை படிச்சா எனக்கு என்ன தப்பு? மனசுல நிக்கிறது தானே சொல்றேன். இது சரியா? என்ன பாட்டு? y சமன் mx சக c. சொல்லு. y சமன் mx plus c. என்னடா ரஹ்மான், ஐயா ரஹ்மான், கொஞ்சம் ராகமா படி. என்ன பீட் எதுவும் போடணும் உனக்கு? சல்மா சிராஜ் கொஞ்சம் அது பலவரதானடா. என்ன வராட்டின்னு எவன் சிரிச்சா நமக்கு என்ன? அதுக்கு என்ன சக்தி குளோன் இருக்கு. சக்தி குளோன் தெரியுமா? குளோன் இல்ல, குளோன் ஜோக்கர்ஸ். ஓ சார். என்னோட ஃபேஸ்புக்ல போய் பாத்தீங்கன்னா, என் ஃபேஸ்புக் யாரும் போய் பாத்தீங்கன்னா தெரியாது. அது ஃபுல்லாவே சத்தியத்தை நான் வச்சு டெய்லி செஞ்சு வச்சிருக்கேன். சரியா? டெய்லி தினம் சக்தி போடுற போஸ்ட் எல்லாம் தெரியும். ஏதாவது பாட்டே பாக்கி இல்லை, கேட்கவும் இல்லாத பார்க்கவும் இல்லாத. என்ன சொல்றது? நான் ஒன்னும் சொல்ல விரும்பல அதை பத்தி. சரியா? சரி, இப்ப இந்த சமன்பாடு ஓகே தானே? கொஞ்சம் மனசுக்கு வந்துச்சு தானே? ஓ சரி, அப்ப நேர்கோட்டு வரைவுனாலே இந்த சமன்பாடு கட்டாயம் இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இங்க கோடுகளை பத்தி கேட்கிறோம். நேரா ஒரு கோடு போடுறேன், சைடில் ஒரு கோடு போடுறேன். சைடில் போட்டா அது கொஞ்சம் கோணையா போயிட்டு அதில் அடிச்சு போட்டு திரும்பி போகும். சரியா? இப்போ ஓரளவுக்கு ஓகே வந்துட்டு தானே? இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. இந்த கோட்டுக்கு பேர் என்ன தாங்க? இந்த கோட்டுக்கு பேர் என்ன? இதுல சொல்லும் போது அந்த ஜோக்கா பாத்திருக்காம சில ஆட்களுக்கு இன்னுமே ஆள் கூறுண்டா என்னன்னு கூட தெரியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவேன். அதால பேசிக்ல இருந்து அழகா சொல்லும் போது விளங்கி கொள்ளுங்க. இதை விளங்கினாத்தான் இது வரையும் போதும் ஏதாவது விளங்கும். சரியா? இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு, இதை நான் சொல்றேன். என்னடா, இந்த இடத்துல தானே இப்படி 10ஆம் ஆண்டுல படிக்கிறது வந்து ஓ லெவல் எக்ஸாமுக்கு வராது.
இதுதான் அதுல பேசிக். சிம்பிளா சொல்லையா, 10ஆம் ஆண்டுல படிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வரைவு தானே, இந்த வரைவு இப்படித்தான் ஓடி தெரியும். சரியா? எப்படி இந்த வையச்ச விட்டு இங்காலேயோ போவாது. 11ஆம் ஆண்டு கிராஃப்ல என்ன நடக்கும்? கொஞ்சம் வலை கொஞ்சம் சமச்சீரச்சி மாறும். வையச்ச விட்டு இடம் மாறிடும். அதெல்லாம் அது உங்களுக்கு கஷ்டம் மாதிரி இருக்கு. இருந்தாலும் எவ்வளவு லேசா சொல்லி சொல்லணுமோ அவ்வளவு லேசா சொல்லிக்கலாம். இதை 2 PDF போட்டிருக்கேன். அப்ப 2 என்ன செய்யணும்? 2 எடுக்க கூடாது. எடுக்கணும். 10ஆம் ஆண்டு PDF. ஏன்னா 10ஆம் ஆண்டு நான் படிச்சு கொடுக்கணும்னா 10ஆம் ஆண்டு PDF கட்டாயம் இருக்கணும். ஏன் 10ஆம் ஆண்டு PDF இருக்கணும்னா 10ஆம் ஆண்டு ஈஸியா விளங்கிட்டீங்கன்னா 11ஆம் ஆண்டு ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? இந்த YHX குழம்பாது தானே? இல்ல சார். இல்ல சார். இந்த XH YH எல்லாம் இருக்கிற இப்ப நீங்க வந்து இப்ப என்ன சொல்றது, இப்ப நீங்க இருக்கிறது ஒரு இடத்துக்கு பேர் தானே. இப்ப 100 ஊருக்கு பேர் என்ன? தால்கஸ்பிட்டி சார். தால்கஸ்பிட்டியில உங்களோட ஊருக்கு பேர் என்ன? தால்கஸ்பிட்டி தான். சார். நேரடி வந்து குளம் அப்படி எதுவும் இருக்கா? கொலானி இல்லையா? அப்படி இல்லையா? சரி ஓகே. மரியம் உங்களோட ஊருக்கு பேர் என்ன? இடத்துக்கு பேர் சொல்லு. ரசூல் புதுவெளி. என்ன பேர்? ரசூல் புதுவெளி சார். பாத்தீங்களா? அப்படி ஒரு பேர் புதுவெளின்னு தானே சொல்றது. அது சொல்ற முன்னுக்குள்ள சொல்றீங்களே. அடுத்து அப்ஷாட ஊருக்கு பேர் என்ன? காடஸ்திகளையில எங்க? அப்ஷா காடஸ்திகளையே தான். காடஸ்திகளையே தானே. ஊருக்கு பேர் ஒண்ணும் இல்லையா? சரி ஓகே. காடஸ்திகளையில மட்டும்தான் எனக்கு தெரியும் தானே. சரி அடுத்தது போட் கிளியர் இல்லையா? கிளியரா தான் சரி. இல்ல சார். நுஹாக்கு தான் கிளியர். ஹாஜரோட ஊருக்கு பேர் என்ன? பேர்வழியில எங்க? அக்கரகொடை. அப்படி ஒவ்வொரு பேர் இருக்குதானே. அது மாதிரி இந்த YH XH வரையில அந்த தளத்துக்கு பேர் என்ன? ஆள்கூற்று தளம். என்ன தளம்? இணையதளம். அப்ப முதலாவது இதை நோட் பண்ணி கொடுங்க. நான் சொல்ல ஒவ்வொன்றா நோட் பண்ணீங்கன்னா ஈஸியா விளங்கிடும். இதை நோட் பண்ணாதீங்க, ஈஸியா விளங்கிடுமே. ஆள்கூற்று தளம். சரி, ஆள்கூற்று தளம் அப்படின்னா இப்ப நெருப்பட்டி இருக்கு. நெருப்பட்டி தெரியுமா? வேற யூசேஜ் பார்க்கிறத சொல்லல. நெருப்பட்டி அடுப்பு பத்திரத்துக்கு நெருப்பட்டி தெரியுமா? தெரியும். நெருப்பட்டி உள்ள இருக்கிறதுக்கு பேர் என்ன? தீக்குச்சி. நெருப்பட்டிக்கு இருந்தா அது நெருப்பு குச்சி. தீப்பெட்டி தீக்குச்சி. இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் ஒண்ணு கொடுக்குறீங்க தானே. அதே மாதிரிதான் ஆள்கூற்று தளம். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? இந்த YH XH இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஆள்கூற்று தளம். அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் பேர் என்ன? இதுல இப்ப ஒவ்வொரு புள்ளிகள் இதுல எங்க நான் கை வச்சு ஒவ்வொரு புள்ளி குறிச்சாலும் இதுல ஒரு புள்ளியா இருக்கட்டும், இங்கே ஒரு புள்ளியா இருக்கட்டும், இதுலயா இருக்கட்டும், இங்கனையா இருக்கட்டும், இதுலயா இருக்கட்டும், இதுலயா இருக்கட்டும், இது எல்லாமே என்னவா இருக்கும்? சும்மா ABCD EFG இதெல்லாம் என்னது? ஆள்கூறுகள். ரெண்டாவது விஷயம் சொல்லி முடியும். ரெண்டாவது விஷயம் சொல்லிட்டு போறேன். இந்த அம்புக்குறி என்ன காரணத்துக்காக போடுறது? தங்குக்குட்டிகள் அது அப்படியே போயிட்டு எங்க சல்மா போவோம்? அது முடிவிலி சார். வெரி குட். முடிவிலின்னா என்னன்னு சொல்லுவாங்க? இன்பினிட்டி. இன்பினிட்டினா என்னது? முடிவிலி எப்படி எழுதுவீங்க? முடியதல்ல. இன்பினிட்டி தெரியல. நீங்க சில விஷயங்களை போடுவீங்க ஹார்ட் போட்டு இன்பினிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவில்லாத என்னமா? முடிவிலிக்கு என்னன்னு சொல்றேன்? இன்பினிட்டி. அவெஞ்சர்ஸ் இன்பினிட்டி வார் வந்துச்சு. இந்த அம்புக்குறி போறதுக்கு ரீசன் என்ன? அப்படிகள் இதுல போட போற நம்பர்ஸ் போய்கொண்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்மட படிப்புக்காக, நம்ம படிச்சு கிடைக்கிற வள்ளலுக்காக
அதை ஒரு குறிப்பிட்ட மட்டமாக மாற்றம் செய்கிறோம். ரைட்டா? உண்மையில ஆள்புற கீழ்த்தோம் நான் என்ன செய்யணும், முடிவில் வரைக்கும் நான் வந்து நம்பர் போட வேணும். ஆனா என்னோட படிச்சு கிளிக்கிற வள்ளலுக்காக நான் என்ன செய்யறேன்னா அதை ஒரு குறிப்பிட்ட மட்டமாக மாத்தி கேள்வியில செய்யணும். நினைவு வச்சுக்கொள்ளுங்க, இது பிளஸ் எப்படி, இது வந்து என்னது பிளஸ், இப்படி இருந்தா மைனஸ். ஏன் அப்படி சொன்னா, இதுதான் 0. இங்க போக போக என்னவாகும், Plus. ஒவ்வொரு போட்டா சக இடம் இங்க எப்படி போடும், சக இடம் கூடும். சரிதானே? அதே மாதிரி இங்க மேலே எப்படி கூடும், சக இடம். அதே மாதிரி இங்கலே சக அப்படின்னா கீழே வர வர என்னன்னு வரும், சயல. நீங்க யோசிக்கலாம், சரி நான் இதுல மட்டும் தான் அம்புக்குறி போடணுமா, சுத்தி வர எல்லாத்தையும் போட ஏன்னா போடு, பிரச்சனை இல்லை. என்னமா கூப்பிட்டீங்களா சார் அந்த மைனஸ் நம்பர்ஸ் வந்து மற்ற சைடு தானே வரும். சாரி, அந்த மைனஸ்ல நீங்க போட்டிருக்கிற y அச்சுல நம்பர்ஸ் மற்ற சைடு தானே வரணும். அப்படியெல்லாம் இல்லை. ஏன் மத்த சைட் போடுறேன் நான் சொல்லையா, நான் போட்டிருக்கத பார்த்துட்டு சேர் சொன்னால அந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வரும், அது எந்த பக்கமா வரலாம். சரியா? எந்த பக்கம் வரலாம், புரியுதா? சார் கன்ஃபியூஷன் இல்லை. ஏன் அந்த சைட் சேர்வர் மாத்தி போடுறதுக்கு ரீசன் என்னடா, ஒருவேளை படங்கள் கீறும்போது இந்த பரவலைகள் கீறும்போது என்ன நடக்கும், இவரு இப்ப நான் கழிச்சிட்டு இருக்கும்போது நடுவுல என்ன செய்வீங்க நீங்க, கழிச்சு என்ன குழப்பம். இது மாதிரி அந்த படத்துக்கு இருக்கும்போது என்ன செய்யும், இந்த மைனஸ் இவங்க என்ன செய்வாங்க, சில நேரத்துல இடைஞ்சலா இருப்பாங்க, இடைஞ்சலா இருக்கிறதால என்ன செய்வோம், இவரை தூக்கி அந்த பக்கம் போட்டு எழுதுவோம். ஓகே, சரி. இது சகசாய போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லையா? இதுகள் தெரிஞ்சாதான் விட சரியா செய்யும். அடுத்தது எக்காரணம் கொண்டும், இப்ப நான் ஒரு கதை சொல்றத அப்படி எழுதி வச்சுக்கோ. ஒருவேளை எக்ஸுக்கு 10 குட்டி பாக்ஸ் ஒன்றுன்னு எடுத்தீங்கன்னா, எக்ஸ் அச்சு இருக்குதானே, எக்ஸ் அச்சுல 10 குட்டி பாக்ஸ் ஒன்றுன்னு எடுத்தா y அச்சுல எப்படி எடுக்கணும், அதே மாதிரி சட்டமா? அப்படி இல்ல சார். இல்ல சார். இல்ல. அதாவது அதுல உள்ள ரூல் என்ன அப்படின்னா தெளிவா சொல்லுவேன். நான் எக்ஸ் அச்சுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்ப நான் எக்ஸ் அச்சுக்கு முடிவு எடுத்துட்டேன், எப்படி 10 சிறிய அலகுகளை உண்டா எடுக்க போனேன் அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ் அச்சு ஃபுல்லாவே மாற்றம் இல்லாம அப்படியேதான் செஞ்சிருப்பேன். இல்லைங்களா? 10 சிறிய அலக ஒண்ணுன்னு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ் அச்சு ஃபுல்லாவே நான் என்ன பண்ணிப்பேன் சொல்லக்கூடிய ஒன்றொன்றாதான் கூறுற மாதிரி, எந்த மாற்றமும் அதுல செய்யக்கூடாது. இல்லைங்களா? இப்ப நான் எழுதும் போது என்ன நடந்துட்டு அப்படின்னு சொன்னா, எனக்கு வையச்சுக்கு அவங்க தந்திருக்க தானங்களை குறிக்கிறதுக்கு இடம் காணாது. எப்படி வையச்சுக்கு அவங்க தந்திருக்கிறத குறிக்கிறதுக்கு இடம் காணாத சந்தர்ப்பத்துல நான் என்ன செய்யலாம், அவரை ஃபுல்லாவே எப்படி எடுக்கலும் 10 சிறிய அலகுகளை 2 எடுக்கணும். எப்படி 10 சிறிய அலகுகளை 2 கூடுற மாதிரி எடுத்துக்கொண்டு போதும். விளங்கிட்டா? ஒரே அச்ச ஒரு ஃபார்மட்ல தான் செய்யணும். விளங்கிட்டா? எப்படி ஒரு அச்சை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மட் பாவிச்சிட்டீங்கன்னா அந்த ஃபார்மட்ல தான் அந்த அச்சு ஃபுல்லா செய்யணும். அண்டர்ஸ்டாண்டா? இதான் முக்கியமான இடம். விட்டா பிழைச்சு. எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, இடங்கானதுக்கான என்ன செய்யறது, இதுல ஒன்றும் அடுத்த சின்ன இடைவெளியில எத்தனை எடுக்கிறது, 3 அப்படி எடுக்கலாம். எடுத்தா எல்லாமே ஒரே ஃபார்மட்லாம் இருக்கும். இப்போ ஒரு அச்சை தெரிவு செஞ்சிட்டீங்க, அது 10 அலகுகள் உண்டு அப்படின்னு எடுத்தா ஒவ்வொரு 10 அலகுக்கும் ஒன்றோட தான் கூடும். புரியுதான்? இது அண்டர்ஸ்டாண்ட் அழகா இருக்குதானே? அப்பதான் படமா வரும். இல்லாட்டி என்ன மாதிரி வந்துடும்,
குப்பு மாதிரி வந்துடும். கோட்டுக்கு முன்னுக்கு ஒரு படம் எடுத்தேன். என்ன படம்? நாடகம் உண்டு. குடும்பங்கள் பாக்குற நாடகம் உண்டு. கோட்டுக்கு முன்னுக்கு என்ன படம் வந்துச்சு விஜய்? லியோ. வாரிசு. வாரிசுமா? வாரிசு பாக்கலையா? எப்படி படம் தெரியுமா? படி நாடகம் உண்டு. கவலையே படம் அந்த நாடகத்தை நீங்க பாக்கணும். சரியா? கோட் வந்து முதலாவது நாள் எல்லாரும் பெருமையா காய்ச்சிட்டு இருந்தாங்க பிள்ளைகள். 2வது நாள் போக போக வச்சு சேர்த்து இருக்காங்க. ஏன்னா எனக்கு பொறுத்த வரையும் ஓகே பார்த்ததுக்கு ஓகே பார்க்கலாம் மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளவு இதுண்டு இல்ல. ஓகே என்ன விஷயம்னா கதையே இல்லை. அது சரிதான் சொல்றதுண்ணா. ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வர்றாங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது அதுல போட்டியில போஸ்டர் மாதிரி தான். சின்னன்ல நல்ல பிள்ளைய வைக்கிறவன் பெருசா வளர்ந்து என்ன செய்வான்? பெரிய என்ன மாறிடுவான்? நம்மளோட பாசையில சொல்ல போனா வில்லனா விச்சே ஆறு எம்ஐன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய ஹராமி. பெரிய ஹராமியா போயிடுவான். சரியா? சின்னல்ல அப்பாவி மாதிரிதான் இருக்கும். அதுதான் அந்த படத்துல மோரல் ஆஃப் த ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. சரி, இப்ப இது ஓகே தானே? இதெல்லாம் ஓகே தானே? எல்லாம் சரிதானே? இப்ப அடுத்தது ஆள்கூறு எப்படி எழுதுறது? ஹவு ஆள்கூறுகள் எப்படி எழுத போறோம்ன்றத பார்க்க போறோம். ஹவு ஆள்கூறை எப்படி எழுதுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஆள்கூறு எழுதுற முறை எப்படின்னு சொன்னா, முதலில் கட்டாயமாக என்ன பிராக்கெட் போட்டுருக்கணும்? 2 பிராக்கெட் போடுவோம். மோஸ்ட் ப்ராபபிலி கட்டாயமாக போடுவோம். போடாட்டி சிக்கல் வரும். அதால போடுவோம். முதல்ல எக்ஸ்ல இருக்கிற ஆளையும் 2வதா வைல இருக்கிறதாலையும். முதலாவது எழுதணும் எக்ஸ். 2வது வைரி எந்த காரணம் கொண்டும் இது மாறவே கூடாது. இது எப்பயுமே நினைவிருக்கும். அப்ப வடிவா சொல்லுங்க. ஆள்கூறு எப்படி எழுதுவோம்? எக்ஸ் கமா வை. சொல்லு. ஆள்கூறு எப்படி எழுதுவோம்? எப்பயுமே நினைவிருக்கணும். இது எப்பயும் நினைவிருக்கணும். இதுல இந்த பாடத்துல இல்ல, இது வரையும் போதும் கட்டாயம் வேணும். அதுக்கான சொல்றேன். இப்ப இனி படிக்க போற எல்லாமே இது வரையிறது கட்டாயம் தேவை. அதனால கவனிக்காது. சரியா? கவனிச்சுட்டீங்கன்னா வழங்கிடும். இன்னைக்கு பிறகு படிச்சுட்டு சரியாடா போயிடுவான். அதான் படிக்காது. சரி, அடுத்த விஷயம் இதுக்கு அடுத்தது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? எப்படி ஆள்கூறு எழுதுறதை பார்த்துட்டோமா? இப்ப ஆள்கூறுகளை எழுத போறோம். என்ன எழுத போறோம்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3-4 எழுத போறோம். சரியா? நான் இதுல எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் போட்டு போடுறேன். என்ன கடைசியா போட்டேன்? EFG H I J. நான் முக்கியமான செல்லதை மட்டும்தான் எழுதுறேன். அதாவது ஓரளவுக்கு போடப்பட்டதை மட்டும் எழுதுறேன். மற்றபடி இதுல எழுதல. சோ முதலாவது ஆள்கூறா நான் எழுத போற ஆள் யார் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் மேல எடுத்து பாருங்க. சி. யார் எழுத போறேன்? சிக்கான ஆள்கூறு எழுத போறேன். சொல்றதை வடிவா கவனிச்சுக்கோங்க. யாருக்கான ஆள்கூறு எழுத போறேன்? சிக்கான ஆள்கூறு எழுத போறேன். எப்படி எழுதுவோம்னு சொன்னேன்? எக்ஸ் கமா வை எழுதுவோம். சரிதானே? அப்ப அந்த சீட ஆள்கூறு எழுத போறோம்னா, இந்த ஆள்கூறு எப்படி பாக்குறது அப்படின்னா, எக்ஸ் ஆள்கூறை தான் பார்க்கணும் முதலாவது. அப்ப எங்க வருவோம்? எக்ஸ் அஜிக்கு வருவோம். எக்ஸ் அஜில எத்தனை இருக்கு? 1. கமா போட்டுட்டு அப்படியே வையச்சிக்கு வாங்க. இவர்ல இந்த வையச்சிக்கு எத்தனை? 2. அதே மாதிரி யாருக்கும் ஆசிக்கா. இங்க வா ஆசிக்கா. சார் என்னமா இரவு சாப்பாடு? இடியாப்பம். சாப்பிட்டியா? இல்ல சார். இப்ப இன்னைக்கு எப்படி ஆள்கூற சொல்லுங்க. எப்படி பாப்போம் சொல்லுங்க. எப்ப ஆள்கூற எப்படி எழுதுவோம்? எக்ஸ் கமா வை. இப்ப நான் எப்படி ஆள்கூறக்கு இருக்கிறேன்? என்னென்ன வரும்? அப்படி என்னத்துல போய் பார்க்கணும்? முதலாவது எக்ஸ் அச்சுக்கு போய் பார்க்கணும். எத்தனை இருக்கு? அதுக்கு நம்பருக்கு நேரா அந்த புள்ளிக்கு மேல கமா.
அப்படியே வைக்கு போய் பாருங்க எத்தனைக்கு. சை 2. ஓகேம்மா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஆள் நூறா நூறா இங்க வா நூறா. ஓ சார். ஜி ஜிட ஆள் கூட பார்க்க போறோம் அடுத்ததான். சய 3,3. என்னம்மா சய சய 2,3. சய 2,3 சொல்றாங்க. முதலாவது இடத்துல வந்து பாத்தீங்க எக்ஸ்ல எக்ஸ் அச்சுல பார்த்தா எத்தனைன்னு தெரியுது? சய 2. ஆமா. அப்படியே வையச்சுக்கு போனா எத்தனைன்னு தெரியுது? 3. இப்ப இதுல இந்த பக்கத்துல இருக்கிறதுலாம் எழுதுறதுல பிரச்சனை ஒண்ணு இல்லையா பிள்ளைகளுக்கு? சும்மா சொல்லுங்க. இல்ல சார். சர்ஃபா விளைஞ்சா சாப்பிட்டியா? இல்ல. அது குடிச்சியா? ஓ. இப்ப முக்கியமான ஆட்கள் எது பிளவுற ஆள் கூறா அதை நான் எழுதி காட்டுறேன். என்ன எச் வந்து 2 தடவை வந்திருக்கு. ஐயே இங்கதான் ஐ இருக்கு. ஐ இருக்கிற இடம் விளங்குதா? டாக் பண்ணி இருக்கிறது ஐயோட ஆள் கூறு எழுத போறோம். ஹாஜரா ஹாஜரா இவா ஹாஜரா ஐயோட ஆள் கூறு சார். ஐயோட ஆள் கூறு 0,3. வெரி குட். அந்த இருக்கிற புள்ளியில இருந்து அப்படியே எக்ஸுக்கு வாங்க எத்தனைன்னு தெரியுது? எத்தனை இருக்கு அந்த டைம்ல? 0. ஆமா. அந்த இடத்துல y என்ன வாங்கி அது y தான் இருக்கு. y எத்தனை இருக்கு? 3. சிம்பிள். சரிதானே? கஷ்டப்படாது. இதான் பிளவுற இடங்கள். அதுதான் மெயினா புரிஞ்சுக்கிறது. அடுத்தது h. h எத்தனை நீங்க யார் சொல்ல போறது? யாரு யார் 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 யாரு கீழே இருக்கிறாங்க பாப்போம். f சஹ்னா அன்மியூட் பண்ணு. பாத்திமா சஹ்னா சஹ்னா வந்தா? சஹ்னா வரையில கூட. சஹானாவா? சஹானாண்டி யாரும் ஜாயின் ஆனீங்களா புதுசா? சஹானாண்டி யாரும் ஜாயின் ஆனா? மரியம் ஸ்கூல் பிள்ளையா சஹானான்றது? ஓ சார் சஹனா. அவர் அட்மிட் பண்ண மாட்டாவளா? என் படிச்சு நல்லா வந்துருவாளா? கதீஜா கண்மணி வா. சார். எச்ல எதை சொல்லுவா ஆள் கூட? நல்லா தெரியுதானே எச் பிடிச்சிருக்குது? சார். அப்ப ஆள் கூட சொல்லலாமே. ட்ரிப் போனீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இன்னும் போகல சார். இன்னும் போவே இல்லையா? போய் என்ஜாய் பண்ணீங்கன்னு விட சொல்லுங்க. மறை 3,2. இது பார்க்க உங்களுக்கு மறை 3 மாதிரி சில பிடிக்கும் தெரியுது. இல்ல சார் மறை 2. மறை 2 அங்கால சொல்லுங்க. இதான் புலவர்ற சமயங்கள். அப்ப நான் சொல்றது அப்படியே முதலாவது எக்ஸ பார்க்கணும். இது எந்த அச்சில இருக்கு? அந்த எக்ஸ் அச்சிலே தானே இருக்கு. அவ முதலாவதுனா சய 2. அந்த இடத்துல வைக்கு போண்டா அது என்ன அச்சிலே இருக்குது? அப்படி வையச்சிக்கு வாங்க. அப்படி எத்தனைன்னு காட்டுது வையச்சி? 0. அவ்வளவுதான் விஷயம். அப்ப இத குறிச்சு காட்ட புலவர்ற இடம் தானே. பாத்தீங்களா? புலப்படுவீங்க. அதெல்லாம் சொல்றேன். சொல்ல சொல்ல கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து ஜே லாஸ்டா. இது எத்தனையாம் ஆண்டு உங்களுக்கு படிச்சிருக்கணும்? சரியா? ஜே ஜே வந்து யாரு சொல்ற அப்படின்னு சொன்னா ஹேஷாந்த் ஜீவா. ஹேஷாந்த் அன்மியூட் பண்ணி விட சொல்லுப்பா. ஜெய்க்கு என்ன ஒரு மால் போட்டு ஜெய்ட் ஆல் போட்டு சய 1, சய 4. இதுலதானே குறிச்சிருக்கு. சரி சார். சொல்லுங்க. பயப்படாம 0,
0,4 வெரி குட். எப்படி வரும் ஜேக்கான ஆள்கூறு பிள்ளைகள்? முதலாவது எக்ஸுக்கு போயிடும். எக்ஸ் அச்சு எங்க இருக்கு? மேல இருக்கு. அப்ப எக்ஸ் அச்சுக்கு போங்க, எத்தனை காட்டும்? அந்த புள்ளிக்கு நேரா 0. ஆமா, YH தான் அவர் இருக்காரு. அப்ப YH எத்தனை காட்டுது? சயன் 4 அப்படின்னா இதுக்கப்புறம் புள்ள வராது. இந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? ஓ சார். ஓ சார் நிலைத்தீங்கன்னா சொல்லுங்க. அடுத்த சொல்லுங்க. எழுதி முடிச்சுட்டா சொல்லுங்க. எழுதிட்டோம் சார். எழுதியாச்சு சார். எழுதிட்டு சார் பார்க்கலே இல்லையா? சார். இன்சாஃப் வந்தியா? இன்சாஃப் எங்கடா வாட்ஸ்அப்ல கேனா? இல்மா வந்ததா? 2 3 இல்மா இருக்கு. நிறைய இல்மா இருக்கு. எல்லா இல்மா வந்தீங்க. மின்ஹா என்ன கதை? சோமாய்க்கியா? ஓ சார். இந்த நூறா மின்ஹா வந்து கே டிராமா பாக்குற மாதிரி சும்மா ஒண்ணு ஏமாத்து. சரியா? நம்பாத. அதெல்லாம் பாக்குறே இல்ல. விளைத்தானே ஓ சார். படிக்கிற அந்த பிள்ளை சும்மா அப்படி போடுது. அப்ப நானும் பாக்கலாம், நீ போவாத. சரியா? நான் போக மாட்டேன். மின்ஹா நம்பாத. அந்த பிள்ளை காலைல 3 மணிக்கு எழுப்பி படிச்சாதானே. சல்மா நம்பாத. சரியா? சரி சார். அப்படி இல்ல சார், நான் நல்ல பிள்ளை. நீ கேட்ராமெல்லாம் பாக்காத. சரியா? தயவு செஞ்சு சொல்றேன், காலில் விழுந்து கெஞ்சிறேன். இந்த பிடிஎஸ் கேட்ராமெல்லாம் எவனாவது ஸ்டேட்டஸ்ல போட்டதை நான் கண்டேன். அதுக்கப்புறம் சரியா பாப்பீங்க. சரியா? சொல்லித்தான் அனுப்புறேன். டேய், படிச்சறதுக்கு முன்னுக்கே நான் ஒரு மீன் கிரியேட்டர்ப்பா. அதை சொல்லிக்கிறேன். என்னன்னு நாங்கெல்லாம் இப்ப 2017 16 மீன் கிரியேட்டர்ஸ். இப்பதானே மீன் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பெரிய இதா ஆனது. 2016 17 டைம் அந்த ஓலவெல் அந்த கட்டத்துல எல்லாம் வந்து சும்மா இருந்தாலும் என்ன செஞ்சோம், மீன் கிரியேட் பண்ணி போட்டுருக்கோம் அந்த டைம்ல. சரிதானே? சோ இப்ப அந்த பிடிஎஸ் அதெல்லாம் வச்சு செய்யக்கூடாது நம்ம. சரியா? எங்க பிடிச்சிட்டு வரீங்க? ஓ சரி, இப்ப அடுத்த இதுல போ. இப்ப பெயர்கள் சொல்ல தரப்போம். என்ன பெயர்கள்? உங்களுக்கு வித்தியாசமான பெயர்கள் சொல்ல தரப்போம். பெயர்கள் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது பெயர் M4 என்ற பேர் தானே? நோவா? M4 என்ற பேர் தானடா? சார். படிக்கிறேன். M4 படிக்கிறேன். இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுங்க. எம்முக்கு படிக்கிறனுக்கு நீ போய் அதை தமிழ்ல அடிச்சு என்ன சரியான கஷ்டம் என்ன? தமிழ்ல போய் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல அதை அடிச்சு நீ அது இங்கிலீஷ்ல மாத்தி கிரேடியன்ட். சரி, அடுத்தது எம் முடிஞ்சு. எம்முக்கு அடுத்த எக்ஸ்ட்ராவா யார் இருக்காரு? சி. சின்னு சொன்னா வெட்டுத்துண்டு. இங்கிலீஷ்ல வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டு. அப்படிதான் இங்கிலீஷ்ல சார் கட் பீஸ். படித்து இங்கிலீஷ்ல படிச்சு. இது ரெண்டும் ஓகேயா? சரியா 10:40 மாதிரி முடிப்பேன். சோ கொஞ்சம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருங்க. தேவையான தண்ணி குடிச்சு கொடுங்க. ஜூஸ் இருந்தா ஜூஸ் குடிங்க. சரியா? ஒரே ஒரு நாள் சொன்னேன் காபி குடிங்கடா அப்படின்னு. அன்றைக்கு ஒரு நாள் இவரும் ட்ரை பண்ணவே இல்லை. அன்றையோட காபி குடிக்கிற ஆசையே போயிட்டேன்னா இல்ல சார். இனி போடாம குடிக்கிறாரு. குடிச்சு பாருங்கப்பா தெரியும். நான் ஜிம்முக்கு போறதுக்கு முன்னுக்கு ஒரு ட்ரிங்க் ஒன்று செஞ்சு குடிச்சிட்டு போவேன். சரியா? சுடுதண்ணி, லைட் இளம் சுடு தண்ணியில வந்து தேசி பழத்தை, ஒரு ஃபுல் தேசி பழத்தை குடிச்சு அதோட எக்ஸ்ட்ராவா சோல்ட்டை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிப்போம். எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த என்ன சொல்றது, அது குடிச்சோன்னா அந்த புளிப்புக்கு அப்படி எனர்ஜி வந்து ஒரு உப்புல வரும்.
பிள்ளைகள் சொல்லணும்னு நினைச்சேன் 17ஆம் தேதிக்கு முன்னுக்கு உங்களோட பேமெண்ட்ஸ் கட்டிடுமா மெசேஜ் போட்டு எத்தனையாம் தேதி கட்டுறது 17ஆம் தேதி தெளிவா போட்டிருக்கேன் தானே 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் 11 மாசம் முடியும் அதுல இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நீங்க கட்டி கொடுங்க உங்களோட பேமெண்ட் சரிதாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் இருந்தா அவங்கள்ட்ட சொல்லி கூட்டி கொண்டு வந்து சேர்த்துக்கோங்க இதை விட ஈஸியா யாராவது கிராஃப்ஸ் இருந்தாங்களா இல்ல எக்ஸப்ட் பண்ண நான் எப்பயுமே இது சொல்லலாம் சரி இப்ப விஷயங்கள் பார்க்க போறோம் படித்திறன் அப்படின்னு சொன்னா நான் இதை வாயால சொல்ல போறோம் உனக்கு தேவை இருந்துச்சுன்னா எழுது தேவையில்லை எழுதணுமா என்ன இதுசானா எழுதணுமா இதுசானா இதுசானா எழுதணுமா சொல்ல இல்ல சார் இல்லைன்னா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இல்ல எழுது சரியா தேவைன்னா மட்டும் எழுதிக்கோ ஏன்னா இதை நீ எழுதிட்டா நல்லா வந்துடுவாங்க படித்திறன் அப்படின்னு சொன்னா கோட்டின் சாய்வு இன்னொரு சொல்லியா என்ன சார் படித்திறன் அப்படின்னு சொன்னா கோட்டின் சாய்வு கோடு வரைகிறோம் தானே இந்த நேர்கோட்டு வரைவுன்னு சொன்னீங்களே அந்த கோட்டுட சாய்வை தான் என்னன்னு சொல்லுவோம் படித்திறன் அது எவ்வளவு சாஞ்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி படித்திறன் மாறும் ஓகே முதலாளி எழுதிங்களா எழுதியா மச்சலகுடி அப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா படித்திறன் நேராகவும் வரலாம் சகவாகவும் வரலாம் என்ன வரையலாம் சயவாகவும் வரலாம் படித்திறன் என்னவா வரலாம் சகவாகவும் வரலாம் சயவாகவும் நேராகவும் வரலாம் மறையாகவும் வரலாம் ஓகே படித்திறன் என்னன்னு சொல்லியிருக்கேன் கண்டுபிடிக்கிற சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறேன் இல்ல படித்திறன் எப்படி வரலாம் சொல்லியிருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட் தானே இப்ப அடுத்த விஷயம் வெட்டுத்துண்டு அப்படின்னு சொன்னா கோடு வையச்ச வெட்டுற புள்ளி வெட்டுத்துண்டுனா என்ன கோடு எந்த கோடை பத்தி கோடுன்னு சொல்றது கிராஃப் நம்ம வரைகிற கிராஃப் அதான் கோடு கோடு வையச்சை வெட்டும் புள்ளி அப்படின்னா இப்படி ஒரு கோடு வந்து சரியா இந்த சயரெண்டுக்குள்ள போனா வெட்டுத்துண்டு என்ன தான் விஷயம் அப்படியே வெட்டுது அப்படியே வந்து இது பூஜ்ஜியத்துக்குள்ள போனா என்ன அப்ப வெட்டுத்துண்டுனா என்ன கோடு வையச்சை வெட்டும் புள்ளி அவ்வளவுதான் விஷயம் இதுவும் என்னவா வரலாம் வரலாம் என்னவா வரலாம் சகவாவும் வரலாம் சைவாவும் வரலாம் நீங்க என்ன நினைக்க ரெண்டு விஷயம் சொல்லல சயின்ஸ்ல எந்த பாடம் சொல்லி தரணும்னு சொல்லல சரியா ரெண்டாவது விஷயம் கொஸ்டின் ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் அனுப்பி இருந்துச்சு அடுத்து எந்த பாடம்னு சொன்னாதான் எனக்கு தெரியும் சரியா அந்த எந்த பாடத்தைன்னு சொன்னாதான் அதை மாதிரி படிச்சு போட்டு செய்யணும் அடுத்ததுக்கான டைம் மட்டும் எனக்கு சூட்டபிளான டைம்ஸ் எனக்கு அனுப்புங்க கண்ட டைம் அனுப்பாதீங்க அது ஒழுங்கான டைம் அனுப்புங்க அதை பார்த்து கூட நம்ம ஒரு டைமை டிசைட் பண்ணுவோம் சரியா உங்களுக்கு மற்ற கிளாஸ்ல படிச்சு அது சாட்டிஸ்ஃபை ஆவையில்லை அப்படின்ற பாடத்தை என்கிட்ட சொல்லுங்க சரியா இது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா செய்யற விஷயம் நான் 10ஆம் ஆண்டுல இருந்து படிச்சு கொடுப்பேன் சரியா பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் சொல்லி தரணும் பயோ நீயே புத்தகத்தை பார்த்து பாடமாக்கி நீ போற காசு கட்டி போற கிளாஸ்ல நீ பாடம் ஆயிட்டு வந்து சொல்றாரு அது உங்களுக்கு தெரியுது அவங்களாவது கண்ணை தொடர்ந்து என்றைக்காவது புத்தகத்தை வந்து வாசிச்சிருப்பியா நீ வாசிக்க மாட்டா அப்ப என்ன செய்வார் அவரு ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா கதையை போட்டு அதை சொன்னா உனக்கு அது கிளாஸ் மாதிரி இருக்கும் அதான் பயோபாரம் பெருசா கஷ்டம் இல்லை பாடமா கொண்டிருந்து நீ அதுக்கு எனக்கு ஷோர்ட் வழியெல்லாம் தெரியாது சரியா கெமிஸ்ட்ரிக்கு வேணா சில ஷோர்ட் கட்கள் இருந்துச்சு நினைவு இல்லை அன்னைக்கு பார்த்தா நினைவு நினைக்கிறேன் சரி இப்ப இது ஓகே இப்ப நான் வந்து என்ன செய்யணும் இது ஒரு போட்டோ எடுத்துட்டு இந்த பக்கத்தை அழிக்கியா போட்டோ எடுத்து இதை அழிச்சு ஏன் அப்படின்னு சொன்னா அது தேவையில்லை
சரி, டே நாள் எப்படி இருந்துச்சு எல்லாருக்கும்? டே நாள் வந்து மோசமா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா? அடிகள் ஏதாவது வாங்குனீங்களா? பரவாயில்ல ஓரளவுக்கு. பரவாயில்லைண்ணே. பரவாயில்ல சார். பரவாயில்ல. என்ன நடந்தாலும் என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் ஓலீஸ்வரெல்லாம் பழைய காலம். எல்லா நாளும் ஒரு நாள் ஒரே நாள் மாதிரி எவ்வளவு விஷயம். அது ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நடந்துச்சு என்ன செய்யணும்? எல்லா நாளும் ஒரே நாளா இருக்கான்னு சொன்னா சரிதான். இப்போ ஒரு நாள் அனைத்தும் நன்மைக்கே சார், இல்லடா, அனைத்தும் நன்மைக்கே. அதான் ஓலீஸ்வர். அதெல்லாம் பழசு, நம்மள சொல்றது. அனைத்து நன்மைக்கு ஒரு நல்ல ஒரு சோகமான சம்பவம் எடுக்கும் கொஞ்சம் சொல்லி பாருங்க. இது செப்பையை பத்தி ஒன்று தருவாங்க. Old is gold. சொல்லி பாரு ஏதாவது. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு என்னோட எக்ஸ சொல்றியா? இல்ல சார், எனக்கு அப்படியா வராது கடைசி. எப்படி இருந்து இப்படி இருந்தா எப்படி வரும்? இப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். இந்த கிராஃப் வர்ற முறைகள் இருக்கு. என்னென்ன முறைகள்ல பல முறையில வரலாம். டக்கு 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 ஒன்றா எழுதுறேன், பார்த்து பார்த்து எழுதுங்க. அதை எப்படி பார்த்து பார்த்தா எழுத போறீங்க? y சமன் mx சகசி. இதுல படித்திறனும் வெட்டு துண்டும். என்ன பேர் இவருக்கு? படித்திறன் வெட்டு துண்டு. y சமன் mx சகசி, சரிதானே? அதுல இவர் படித்திறன், இவர் வெட்டு துண்டு. இந்த y mx எங்க வர்றாங்க? இதுல வர்ற என்னது y mx சொல்லுங்க. சரி, y mx இதுல வர்ற அச்சுக்கள். அப்திகள் ஒண்ணுமில்லை. இதுல வரக்கூடிய ஆழ்வு. அதாவது இந்த சமன்பாடு, இப்ப நான் ஒரு சமன்பாட்டுல இப்ப நம்ம படிப்போம் தானே, பார்ப்போம் தானே, உதாரண கேள்வி செய்வேன். அப்ப அதுல வர்ற சமன்பாடுகளை என்ன திருப்தி செய்யும், திருப்தி செய்யும் சொல்லுவோம். அந்த சமன்பாடு அந்த கிராஃபை திருப்தி செய்யுதுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அந்த சமன்பாடை வச்சா அந்த கிராஃப் வரைஞ்சீங்க. அப்ப அந்த கிராஃப்ல இருக்கிற ஒவ்வொரு ஆள்கூற கொடுப்பது என்ன கிடைக்கும்? இந்த சமன்பாடுல இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் சமனா வரும், சரிதானே? இதை நம்ம செக் பண்ணிலாம் பார்ப்போம். ஸோ டோன்ட் வரி, நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவேன். இது முதலாவது டைப். அடுத்த டைப்ல எப்படி வரலாம்? y சமன் -mx பிளஸ் c வரலாமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? படித்திறன் மைனஸ் y. அப்படிதான் விஷயம். அப்ப வேற எப்படி வரலாம்? அடுத்த ரெண்டுமே மைனஸ்ல வரலாம். மைனஸ்ல வரலாம். நாலாவது முறை வேற எப்படி வரலாம் சொல்லுங்க? y சமன் mx sin c வரலாம். வேற ஏதாவது முறை இருக்கா? வேற என்ன சரி முறைகள்? y சமன் mx. இது இப்ப நான் கேட்டதுமா, இதுல சகசைய விட்டு வேற ஏதாவது வருமானு இல்ல. ஏன் நீங்க வர்றீங்க? இது சரிதான் நினைக்கிட்டா? வரவே இல்லை. அதுதான் சொல்லுவாங்க. அடுத்து இந்த எப்பயுமே சமன்பாடு எந்த ஃபார்மட்ல வந்தாலும் y சமன் மட்டும்தான் வரணும். yக்கு முன்னுக்கு கட்டாயம் என்ன குறி இருக்கணும்? பிளஸ். இப்ப நான் சும்மா சொல்றேன். 2y சமன் 3x சக 4 வருது. இது ஒரு நேர்கோட்டு வரைவுக்கான சமன்பாடா? இல்ல. என்ன செய்யணும்? இங்கால 2ஆல அது அங்கால கொண்டு போய் ஃபுல்லா சமன்பாட்டை அங்கிட்டு பக்கம் பிரிச்சு விடும். சரியா? இதெல்லாம் எப்படி எப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சொல்லுங்க, டோன்ட் வரி. சரியா? அவசரப்படாதீங்க, பொறுமையா இருக்கு. அழகா சொல்லி தருவாங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போறேன். இப்படி இங்க இருந்து இப்படி ஜம்ப் பண்ணாங்க இல்லதானே? இல்ல. போறோம் தானே. இப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல இதுக்கு பிறகு இதெல்லாம் என்ன செய்ய போறோம்னா, இதுல வரைஞ்சி பார்க்க போறோம். குட்டி குட்டியா, பெருசு பெருசா வரையாதீங்க. ஏன்னா எனக்கு பெருசு பெருசா வரைஞ்சினா போன உடைய போட்டு போகுது. சரியா? முதலாவது என்னது? y சமன் mx சகசி. அப்படின்னா அது எப்படி வரும்னா, படியா பாத்துக்கோங்க. ஏண்டா அகிலா பியர் ஏன்னா அன்வைட் பண்ணிச்சு. வெட்டு துணை எங்க இருக்கணும்? வையச்சில
வையச்சில சகபாதி பிடிக்கணும். அப்ப கட்டாயம் இந்த கோடு இப்படித்தான் வந்திருக்கும். எப்படி வந்திருக்கும்? எப்படி வந்திருக்கும்? இப்படித்தான் வந்திருக்கும். நான் சொல்றேன் அதை முதலாவது இருக்க படத்துக்கு முதலாவது இருக்கிற படம் எது? இந்த இருக்க இப்படி. அதாவது சாய்வு எப்படி இருக்கணும்? சாய்வு எப்படி இருக்கணும்? சாய்வு இருக்கணும். சரியா? ரெண்டாவது எப்படி இருக்கணும்? கட்டாயம் வையில பிளஸ் பகுதியை வெட்டக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகே, இது கட்டாயம் தேவையில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்க நல்லா வந்துருக்கீங்க. அதெல்லாம் சொல்றேன். பிறகு நீங்க வந்து யாருக்காவது படிச்சு கொடுக்குறேன் தேவைப்படும் தானே? நாங்க யாருக்கு படிச்சு கொடுக்க போறோம்? ஒருவேளை மின்ஹா வந்து 100 வந்து மின்ஹாக்கோ 100 சல்மாக்கோ அப்படி படிச்சு கொடுக்கும்போது தேவைப்படுது. எல்லாம் சண்டை பிடிச்சு பிரிஞ்சிருவீங்களோ? சரியா? முதலாவது சரி. ரெண்டாவது என்ன செய்ய போறோம்? அதே இதுல ரிவர்ஸ் எப்படி வர போகுது? வெட்டு துண்ட கட்டாயம் சகதான், ஆனா படித்திறன் எப்படி வருது? அப்படி வர்ற கோடு இந்த திசையில வரும். எப்படி வரும்? இப்படி வரும். அல்லது அந்த கோட்டை நீங்க தேவைன்னு சொன்னா இப்படி இன்னொரு கோடு கேட்கணும். எத்தனை கோடு வரலாம், ஆனா கட்டாயம் எப்படி இருக்கணும்? வையில சகபகுதியை வெட்டிக்கிட்டு போகணும். அடுத்த இதுல ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன், இப்ப நினைவு. இதுல வந்து இதுல இருக்கிற ஆள்கூட்டுக்கு பேர் என்ன? இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஆள்கூட்டு பேர் என்ன? இதோட பேர் என்னது? உற்பத்தி புள்ளி. ஏன்னா முழு கிராஃப் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? சரிதானே? அப்ப இது சரி. இப்ப நம்ம ஏன் சகசயக்கு சேர் இப்படி கேட்கலாம்னு சொல்லையா? சரி, பாகமானிக்கா நூறா? எல்லாரும் பாகமானிக்கா? அண்ணா சஹரா வந்தா? சஹரா மௌலானா வந்தா? வந்துச்சா? சஹரா மௌலானா வந்துச்சா? துவாரா, யதுல்சனா, சங்கவி என்ன சாப்பாடு? அப்பம். வெரி குட், நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்படி வர்றதால பாகமானியால வழியா பாருங்க. இவரு வழியா பாருங்க வலம் சுழியா. என்ன சுழியா? A-level இல்ல டெக்னாலஜி போனா சொல்லி தருவாங்க. வலம் சுழியா எக்ஸ் அச்சுல இருந்து வழியா சொல்ற மாதிரி எக்ஸ் அச்சுல இருந்து வலம் சுழியா பார்க்கும்போது என்ன கோணம் மாதிரி தெரியுது? கூர்கோணம். இங்க பாருங்க எக்ஸ் அச்சுல இருந்து பார்க்கும்போது என்ன கோணமா தெரியுது? வலஞ்சுழியா கூர்கோணமா வந்தா படித்திறன் பிளஸ்ல வரும். அதே மாதிரி விரிகோணமா வந்தா படித்திறன் மைனஸ்ல வரும். அம்புட்டுதான் விஷயம். நல்லா விளங்கிட்டா? அடுத்தது மூன்றாவது. சரியா? சொல்றது அடியாளம் கொடுங்க. எக்ஸ் அச்சுல இருந்து வலஞ்சுழியா வரும்போது கோணம் எவ்வளவு வருதோ அதை வச்சுக்கொண்டு பிளஸ் மைனஸ் நம்ம முடிவு செய்யலாம். அடுத்தது மூன்றாவது டைப் எப்படி இருக்கும்? மூன்றாவது டைப்ல என்ன சொல்றாங்க? படித்திறன் மைனஸ் வெட்டுத்துண்டு மைனஸ்னா எங்கிட்ட வந்திருக்கும்? வைட 0க்கு கீழ்பாதியில இருந்திருக்கும். அதான் இப்படி வந்திருக்கும் கோடு. நிறைய கோடு வரலாம், நான் ஒரு கோடு மட்டும் இருக்கு. அதே மாதிரி அடுத்த கோடு எப்படி வந்திருக்கும்? அடுத்த கூட எப்படி வந்தீங்க? தியரி இதுதான் உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு படிச்சு கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி சொல்லிங்க. அடுத்து எப்படி வரும்? சும்மா சாதாரணம் தான். இது வந்து மறையிலையும் எக்ஸ் அச்சில நேர்லயும். வெரி குட். mx சகசி படித்திறன் பிளஸ் அப்படின்னா எப்படி வரும்? கட்டாயம் கோடு இப்படிதான் வரும். ஆனா இங்க வந்திருக்கும் கீழ்பாடு. சரியா? இப்படி எங்க வேணாலும் நீங்க கிரிக்கலாம். நான் இதுல கிரிக்கல, நீங்க எங்க கிரிக்கலாம். கட்டாயம் என்னத்தை வெட்டணும்? வழியில 0க்கு கீழோட பகுதியை வெட்டணும். சரியா? அடுத்தது இது ஓகே, சிம்பிளான விஷயம் தான். இப்ப ஒருத்தர் வந்து நம்ம சகிச்சிட்டு இருக்கும்போது சொன்னாங்க y சமன் mx ஒரு விட சொன்னாங்களா இல்லையா? ஓ சார்.
பைசாவோட எம்எக்ஸ்ல என்ன காணாம போச்சு? சி காணாம போச்சு. ஒருத்தர் இல்லாம போகணும் அப்படின்னா அவர் என்ன வந்திருக்கணும்? இப்ப ஒன்றுன்னு சொன்னா அது கட்டாயம் போடணும். என்னத்தை நம்ம போடவே தேவையில்லை அந்த இடத்துல. சக இப்ப 30 ரூபாயோட சக சைபர் அப்படின்னு நான் போடணுமா கட்டாயம்? இல்ல அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்க போகுது? சி வந்து 0 ஆகுது. சி வந்து 0 ஆகுதுன்னா அது கட்டாயம் எப்படி இருக்கும்? உற்பத்திக்கு உற்பத்தியினூடாக இதுலயும் 2 இருக்கு. என்னென்ன டைப் இருக்கு? இது ரெண்டையும் நீங்களே கேளுங்களேன். y7 mx y7 minus mx. இது ரெண்டையும் நீங்க கேளுங்க. ரைட்டா? கேளுங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஏலம் சார். வெரி குட். அடுத்தது இருக்கிறதுல முக்கியமான விஷயம் இதுதான், ரொம்ப முக்கியம். இருக்கிறதுல ரொம்பவே முக்கியம். இது தெரிஞ்சாதான் எக்ஸாம்ல வர்ற கேள்வி செய்யலாம். இவ்வளவும் நம்ம எல்லா விஷயம் செய்யறதுக்கான தேவையானதை பார்த்துட்டோம். இப்ப கடைசியா எத்தனை மணி? 10 நிமிஷம் தாராளமா போதும். அதான் சொல்றேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லுவீங்களா கிளாஸுக்கு வாங்கலாண்டு? இப்படி சொல்றேன் இல்ல, சரி? எப்படி எப்படி இப்படி கலா இதுல இப்படி பண்ணிட்டு வாரண்டாவா இல்லாட்டி இப்படி சொன்னீங்கன்னா வருமானம் எவனாவது ஆசைப்பட்டு, சரியா? அடுத்த பிள்ளைல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க இப்ப ஒன்ஸ் கிளாஸ் வாரீங்க அப்படின்னா டெய்லி வந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் புடிச்சு வருவீங்க. 2 நாள் வந்து ஒரு 2 நாள் இல்ல 4 நாள் வராம விட்டீங்கன்னா கிளாஸ் என்ன நடந்துரும் உங்களுக்கு? ஏன் போகணும்? எதுக்கு போகணும்? படிக்க நம்ம என்னதுக்கு வாழ்றோம்? எதுக்கு சாப்பிடுறோம்? என்னதுக்கு ஸ்கூலுக்கு போறோம்? எதுக்கு வெள்ளோடு போறோம்? அப்படிதான் தோணும். அதனால சொல்ற கேட்டுக்கோங்க, டெய்லி வாங்க கதைப்போம். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுதான். ஒரு நாளைக்கு டல்லா ஐயோ நானே சொல்லுவது எனக்கு போரிங்கா இருந்தேன். நான் சொன்னது இல்லை இது வரைக்கும். நான் இது வரைக்கும் சொன்னது இல்லை ஒரு நாள் கூடி. போரிங் ஆகிக்கிறா, எல்லாருக்கும் போரிங்கா தான் இருக்கு. போரிங்கா இல்லாத மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போறோம், சரியா? இப்ப நாம சமன்பாடு எழுத போறோம். என்னத்தை காண போறோம்டா? ஹவு டு ஃபைண்ட் படித்திறன். எப்படி? ஹவு டு ஃபைண்ட் படித்திறனை கண்டுபிடிப்பது எப்படி? எப்படிமா பார்க்க போறோம்? படித்திறனை கண்டுபிடிப்பது எப்படி? படித்திறனுக்கு என்ன சமன்பாடு போடுவோம் எப்பயுமே? எம் அப்படின்னா படித்திறன். எம் அப்படின்னா என்ன? படித்திறன். இதை நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிப்போம் அப்படின்னா சமன்பாடை மட்டும் நான் இன்றைக்கு சொல்லி தரேன். நாளைக்கு இதுல பிரதியீடுகளை கொஸ்டின் மூலம் பார்ப்போம். ஓகே, கொஸ்டின் செஞ்சு பார்த்தா கிளியர் ஆகும். அதனால இன்றைக்கு நான் சமன்பாடை மட்டும் அழகா சொல்லி தரேன், எப்படி ஞாபகம் வைக்கணும். இதுல சமன்பாடு எப்படி வரும் அப்படின்னா y2 கழித்தல் y1 தானே? இப்ப குழப்பம்லாம் வருது தானே? குழப்பம் வருதா இல்லையா? இது வேணாம் சொல்றது அப்படி எழுதுங்க. வையாவியின் கீழ் எக்ஸாவி எழுது. வையாவியின் கீழ் எக்ஸாவி. ஆவினா என்ன? ஆள்கூற்று வித்தியாசம். என்ன நவுசா மரியம்? ஆள்கூற்று வித்தியாசம். அப்ப என்னத்தின் கீழ் என்ன வரும்? எப்பயுமே வையால் கூற்று வித்தியாசத்தின் கீழ் வித்தியாசம். எப்பயுமே இதான். இதுக்கப்புறம் வந்து y2 minus y1 அப்படி சொல்லுவீங்களா யாராவது? வையாவியின் கீழ் எக்ஸாவி வருது தானே? எப்படி சொல்லணும்? வையாவியின் கீழ் அப்படி சொல்லி உங்களுக்கு கஷ்டமா என்ன செய்யணும்? வையாவியின் கீழ் எக்ஸாவி எழுதிடு. அது அழகா கோட போட்டு எழுதி போட்டு நான் எத்தனை நிமிஷம் இன்னும் நிமிஷம்லாம் இல்லாத நான் தான் முடிக்கிற டைம். என்னோட நான் முடிக்கிறேன். ஒரு உதாரணம் மட்டும் செய்வோமா டக்குன்னு அந்த விஷயத்த சொல்றேன். இப்ப நாளைக்கும் அதை திரும்பி சொல்லிட்டேன். சகல விட வர்ற மாதிரி 2 ஆள்கூர் சொல்லு படிக்கிறேன். சும்மா கைவசம் இருக்கு ஆள்கூறுகள் சகல விட வர்ற மாதிரி.
சார் 2,4 6,3 2,4 6,3 சகல வந்துச்சா? இல்ல அடிவாங்கி நான் சொல்லேன் சொல்லு. 2,4 0,0 ஈஸியா சொல்லாத. சரியா? சரி, இந்த 2 ஆள்கூறு எடுத்துக்கணும். 2 ஆள்கூறு எடுத்திருக்கேன். அப்ப படித்திறன் யாருக்கு காணுவோம்? ஒரு சாய் கூட படித்திறன் வரையப்பட்ட ஒரு நேர்கோட்டு. சாய்வு நேர்கோட்டு என்னமா வரைவோம் நம்ம? நேர்கோட்டு சாய்வு. வரைவு ஏதாவது சொல்லி விட்டு போறேன். இடக்கு முடக்க நான் வேற ஓப்பனா பேச வேண்டாம். நேர்கோட்டு வரைபட படிச்சிட்டு இருக்கோம். நேர்கோட்டு துண்டுறீங்க என்னடா? அப்ப படித்திறன் யாருக்கு காணுவோம்? ஒரு நேர்கோட்டு வரைவுக்கு தான் காணுவோம். நேர்கோட்டு வரைவு அப்படின்னா ஒரு கோடு தான் எப்படி போடுறது? இப்படி ஒரு கோடு போடும்போது அதில் எத்தனை ஆள்கூறுகள் வரும் நமக்கு தெரியுமா? ஊறுப்பட்ட ஆள்கூறுகள் ஊறுப்பட்ட நிறைய ஆள்கூறு வரும். அப்படித்தானே? ஒரு கோடு நான் வரைஞ்சீங்கன்னா இதுல ஒவ்வொரு புள்ளியிலையும் ஆள்கூறு இருக்குதானே? முழு எண்ணா வரணும் இல்ல, ரசத்துல எல்லாம் வரும் தானே ஆள்கூறுகள். ஆனா நம்ம என்ன ஆள்கூறுகள் எடுப்போம்? முழு எண்ணமான ஆள்கூறுகள் தான் எடுப்போம். என்னத்தை படித்திறன் பாக்குறதுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி 99% என்ன ஆள்கூறுகள் எடுக்கிற நம்ம முழு ஆள்கூறுகளை தான் எடுப்போம். ஏன்னா தசமல வரும் தானே, தசமல வரும் தானே, இதுல கைவச்சா 9 வரும் தானே. அதால எவ்வளவு ஆள்கூறுகளும் வரலாம். ஆனா மினிமம் எத்தனை ஆள்கூறு வேணும்? அந்த நேர்கோட்டுட மினிமம் எத்தனை ஆள்கூறு வேணும்? 2 மினிமம் தான் குறைந்தபட்சம். குறைந்தபட்சம் 2 வேணும். அதிகூடினபட்சம் 100 ஆள்கூறு அந்த கோட்டில் இருக்கிறது வந்தாலும் ஹாப்பி தான். ஹாப்பி 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 தான். சரிதானே? இப்ப இதுல பாரு, ஒவ்வொரு புள்ளி இருக்குதானே, ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு ஆள்கூறு வரும். சரிதானே? இப்படி ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு ஆள்கூறு. என்ன டைப் எத்தனை ஆள்கூறு இருக்கு? 2 ஆள்கூறு. சரியா? 2 ஆள்கூறுகள் இருக்கு. ஆள்கூறுகள் பன்மை 2 ஆள்கூறுகள் என்ற கைவசம். அப்படி நான் எத்தனை ஆள்கூறுகள் இதுல எடுத்துக்கலாம் தானே. ஆனா இந்த 2 ஆள்கூறு கட்டாயம் எதுல இருக்கும்? அந்த நேர்கோட்டு வரைவுல என்ன இருக்கு? இந்த 2 ஆள்கூறு கட்டாயம் இருக்கு. ஓகே தானே? அப்ப படித்திறன் பாக்குறது என்ன இருக்கணும்? அந்த நேர்கோட்டு வரைவுல இருக்கிற ஆள்கூறுகள் கட்டாயம் இருக்கணும். அது அந்த 2 ஆள்கூறு தான் உங்களுக்கு இப்ப தரப்பட்டிருக்கு. நீங்க போயிட்டு இமேஜின் பண்ணி எல்லாம் பார்க்க தேவை. அந்த 2 ஆள்கூறு தரப்பட்டு எப்படி இதுல போறன்றத சொல்லித்தாரேன். ஒரு முறை சொல்லித்தாரேன். இஃப் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் நாளைக்கு மேல திரும்பியும் சொல்லித்தரும். எப்பயும் செய்யும் போது கொஸ்டின் செய்யும்போது சொல்லித்தரும். படித்திறன் M சமன் போடுங்க. M சமன் முதலாவது போட்டா M சமன் போட்டீங்களா? செகண்ட் ஸ்டெப் போட்ட பிறகு என்ன செய்யணும்டா, இதுல 2 பேர்ல உங்களுக்கு எது கெமத்தியோ அதை போடுங்க. எது விருப்பமோ இஷ்டமான ஒன்றை செலக்ட் பண்ணுங்க. 2 பேர்ல யாரும் உங்களுக்கு இஷ்டமா தெரியுது? மேல இருக்கிற கீழே இருக்கிறதா? மேல உள்ளது. மேல இருக்கிறது இஷ்டமா இருக்கு. கீழே இருக்கிறது எடுத்தா பிள்ளையான விட மாறுமான்னு கேட்டா அதுதான் இல்ல. 2க்குமே ஒரே விட தான் கிடைக்கும். நான் சொல்ற மாதிரி செஞ்சா மட்டும் தான் கிடைக்கும். 2 பேர்ல ஒத்தர தெரிய செய்யணும். 2 பேர்ல ஒத்தர தெரிய சொன்ன இப்ப வந்து 100 இல்லாட்டி மின்ஹாவான்னு சொன்னா யாராவது ஒருத்தர் வரலாம் தானே. இப்ப பாருங்க, 2 பேர்ல ஒத்தர தெரிவு செஞ்சிருக்கோம் தானே. ஆள் கூற்று வித்தியாசம். வித்தியாசம்னா என்ன செய்யணும்? ஒன்றிலிருந்து ஒன்றா கழிக்கிறது. வித்தியாசம்னா என்ன? ஒன்றிலிருந்து ஒன்று கழிக்கிறது. இப்ப வந்து 50 மார்க்ஸ். இப்ப 100க்கு 50, மின்ஹாக்கு 55. வித்தியாசம் எவ்வளவு? 5. வித்தியாசம்னா கழிக்கிறது. மேல என்ன வித்தியாசம் வரும்? y ஆள்கூறுகள் வித்தியாசம். y ஆள்கூறுகள் வித்தியாசம் அப்படின்னா நம்ம யார செலக்ட் பண்ணிக்கோமோ அதுல இருந்து தான் செய்ய போறோம். நம்ம யார செலக்ட் பண்ணிருக்கோமோ அதுல இருந்து தான் செய்ய போறோம். அதோட y என்னது? 4.
4 கீழே இருக்கிறது ரெண்டு முதலாவது இந்த நாளை எழுதி போட்டு வித்தியாசத்துக்கு என்ன போடுவோம், கழித்தலை போட்டு அங்கால வர்ற என்ன வருதோ அதை 2 போடுது. போட்டாச்சா? முதலாவது ஸ்டெப் முடிஞ்சு. ரெண்டாவது இவர் யார செலக்ட் பண்ணுமோ அவர்ல என்ன செய்யணும், மாறவே கூடாது. இவர் எக்ஸ் என்னது, அடுத்தது எக்ஸ் ஆல் வித்தியாசம். இவரோட எக்ஸ் என்னது 2 2. சரியா? 2. இவரோட எக்ஸ் என்னது 1. கழித்தல் போட்டுட்டு தான் என்ன போடணும், இங்க இருக்கிறத போடணும். என்ன போடணும், கழித்தல் போட்டுட்டு தான் வர்றத போடணும். அப்ப எத்தனை வரும், 4ல இருந்து 2 போனா 2. 2ல இருந்து 1 போனா கழித்தல் எத்தனை வந்தீங்க 2. உங்களுக்கு தேவை அப்படின்னா ரிவர்ஸ்ல மாறி இவரை செலக்ட் பண்ணி போட்டு பாருங்க. பிழையான விட வரும்னு நினைச்சீங்கன்னா சரியான விட தான் வரும். யார போடணும்னு சொன்னா மாறி இவரை போட்டு செஞ்சு பாருங்க. சும்மா இவரை போட்டு செய்யுமா, அங்கிட்ட மூலையில செஞ்சு காட்டுறேன். இவரை போட்டு செய்யும். நீங்க மாறி எடுத்தா பிழையான வர வரும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப நம்ம இவரை தானே எடுக்க போறோம். இவரோட வை என்னது 2. கழித்தல் போட்டுட்டேன். இவரோட எக்ஸ், இவரோட வை என்னது 4. அதே மாதிரி கீழே இருக்கிற எக்ஸ் என்னது, இப்ப கீழே இருக்கிற எக்ஸ் தான் போடுவோம். கீழே இருக்கிற எக்ஸ் 1. மேலே இருக்கிற எக்ஸ் 2. மேல கழிச்சீங்கன்னா என்ன வரும், 2ல இருந்து sin 4 போனா sin 2. கீழே எத்தனை வரும், sin எத்தனை வரும். அப்ப கட்டாயம் இது உங்களுக்கு விளையிட்ட இப்ப விஷயம். இந்த சமன்பாடு நினைவு இருக்கா, செலக்ட் பண்ணால என்ன எல்லாம் செய்வோன்றது நினைவு வந்துட்டா. நான் வந்து பிள்ளை விட்டேனா, ஏதாவது பாருங்க. நான் வந்து இதுல கோடு போட்டேன். என்னடா அர்ஷாத் ஐகான்ல கிடக்குறா, இது விளையாடி தானே. ஓகே எல்லாரும் கொஞ்சம் டைம் பிரச்சனையில சொல்லுவோம். யார்கிட்டையும் வந்து படித்திறன் தனியா 2 ஆள்கூறுகளை தந்து படித்திறன் காட்டுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு அவைலபிளா இருந்தா கொஞ்சம் எனக்கு ஒரு போட்டோ அனுப்பும். படித்திறன் மட்டும் காணக்கூடிய கொஸ்டின்ஸ் நான் அதை தாரேன். விருப்பம் இருந்தா அதை கொஞ்சம் செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? மற்றபடி நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பண்ணி செஞ்சுக்கிறேன். So, okay, Indian class இத்துடன் முடிச்சுக்கொள்வோம். Bye bye bye. Bye bye. Bye bye. Good night. Bye Noora. Bye bye. Bye sir. Bye sir. Good night. Bye sir. Jazakallah. Bye Minna. Bye 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 bye. Jazakallah. Bye Sangavi. Bye Shama. Shama vandandi. Uma madam. Welcome Yadursana. Bye Tushan. Jazakallah sir. Barakallah. Sir, Jazakallah khaira. Barakallah Hamna. Bye Afsha. Bye. Arshad bye. Jazakallah sir. Barakallah Samra. Hafsa bye. Hasna bye. Ilma bye. Jazakallah sir. Barakallah Munasir. Bye sir. Bye. Bye Nuha. Bye. Bye. Bye Hajra.